வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. நல்ல ஒரு கான்செப்டோட இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் யாரையாச்சும் மேனிபுலேட் பண்ணியிருக்கீங்களா? ஒருத்தவங்களுடைய மனசில் நஞ்சை விதைச்சி உங்களுக்கு தோன்ற விஷயத்த அவங்கள செய்ய வச்சுருக்கீங்களா? நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலையை நமக்கு சாதகமானதாக மாற்றிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு உயிர் வந்து தேவை. அதை வந்து நம்ம மேனிபுலேட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து பப்பட்டாக்கி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் செய்ய வச்சுருப்போம். ஆனால் அது 100% ஒர்க் அவுட் எங்கேயுமே ஆகாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அதை வச்சு நம்மளுடைய ஒரு 60% ஆஃப் எதிர்பார்ப்பை மட்டும்தான் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய 6 அடி மனுஷன், 6 அறிவு எல்லாத்தையும் வச்சு ஒரு ஹியூமனை வந்து நம்மளால் மேனிபுலேட் பண்ண முடியல. ஆனால் சிங்கிள் செல் ஆர்கானிசம் டோசோபிளாஸ்மா கோண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் இருக்குது. அதுக்கு வந்து மூளை கிடையாது, நரம்பு கிடையாது, கை கால் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் சிங்கிள் செல். அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகி தான் அதோடைய இனத்தையே வந்து விருத்தி பண்ணும். அந்த மாதிரியான ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் ஒரு உயிரினத்தை கண்ட்ரோல் பண்ணி அதோடைய ரீப்ரொடக்ஷனுக்காக அதை யூஸ் பண்ணுது அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுமா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து இந்த டோகோபிளாஸ்மா பிளாஸ்மா அப்படிங்கிறது எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனையோட வயிற்றுக்குள்ளே தான் வந்து வாழும். அது வந்து எஸ்பெஷலி இன்டெஸ்டைனில். அந்த இன்டெஸ்டைனில் மட்டும்தான் அது வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கான ஒரு சில திரவங்கள் அங்கே வந்து இருக்குது. ஸோ அதோடைய தட்பவெப்ப சூழ்நிலை எல்லாமே அதுக்கு அங்கே மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இப்போ அது பூனை வயிற்றுக்குள்ளே போகணும். பூனை வயிற்றுக்குள்ளே போகணும் அப்படின்னா பூனைக்கு சாப்பாடாக இருக்கணும். பூனையோட சாப்பாடாக எது இருக்க முடியும்? எலி இருக்கும். அந்த எலிக்குள்ளே இது எப்படி போக முடியும்? ஏதோ ஒரு வகையில் எலிக்குள்ளே இந்த டோசோபிளாஸ்மா வந்து போயிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய பிரெயினுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கும். பிரெயினோட பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு பிரெயினோட கெமிஸ்ட்ரியை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும். ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி பூனை இருக்க இடமா தேடி இந்த எலியை வந்து ஓட வைக்கும். எப்படி அப்படின்னா பூனையோடைய யூரினோட ஸ்மெல்லு வந்து நம்ம எலிக்கு வந்து பிடிக்க ஆரம்பித்து அதோடைய அந்த வாசனையில் இது வந்து ஈர்க்க ஆரம்பித்து நேராக அது என்ன பண்ணும் அப்படின்னா பூனையை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். பூனை கண்ணில் படும். இந்த எலியை பூனை பிடிச்சி சாப்பிடும். சாப்பாடாக இருக்கிறதுனால இந்த எலிக்குள்ளே இருக்கிற இந்த டோகோபிளாஸ்மா என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே போய் பூனையோட இன்டெஸ்டைனில் கரெக்டாக வந்து உட்காந்துரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் எப்படி வந்து டோட்டலாக ஒரு அனிமலை கண்ட்ரோல் பண்ணி, டோட்டலாக ஒரு லிவிங் பீயிங்கை கண்ட்ரோல் பண்ணி அதுக்குள்ளே போய் தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை அது வந்து நடத்திக்குது அப்படிங்கிறது. நம்ம வந்து பேசி என்னென்னமோ செய்கையெல்லாம் பண்ணி குட்டி காரணம் போட்டு சர்க்கஸ் பண்ணி குரங்கு பிடல் அடித்து ஒருத்தங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா போய் உள்ளர உட்காந்து ஒரு என்சைமை க்ரியேட் பண்ணி அது பிரெயினே கண்ட்ரோல் பண்ணி இன்னொன்று வயிற்றுக்குள்ளே போய் இது இனப்பெருக்கம் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த பிளாஸ்மா வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக தான் பூனை உடம்புக்குள்ளே போகுது. பூனை உடம்புக்குள்ளே போய் அதோட இன்டெஸ்டைனுக்கு போய் அதோடைய சூழ்நிலைக்கு கரெக்டாக ஆனதுக்கப்புறம் அது நிறையா மல்டிப்ளை ஆகி என்ன பண்ணுன்னா பூனையோடைய எக்ஸ்க்ரீட்டா அதாவது ஷிட்டு வழியாக அது என்ன பண்ணும் வெளியில் வந்துடும். வெளில வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுன்னா எலிக்குள்ளே போயிடும். ஒவ்வொரு செல்லும் நிறைய எலிக்குள்ளே போயிட்டு அதோட வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டோசோபிளாஸ்மாவை வந்து தனியாக எடுத்து இது வந்து பிரெயின் கெமிஸ்ட்ரியே மாற்றக்கூடிய ஒரு சக்தி உள்ளதாக இருக்குது. நம்ம இதை என்ன பண்ணுவோம், வேறு ஒரு உயிரினத்துக்குள்ளே வந்து செலுத்தி அது வந்து கண்ட்ரோல் பண்ணதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓனாய் இருக்கு இல்லையா, அந்த ஓனாய் கூட்டத்தில் ஒரு ஓனாயை பிடிச்சி இந்த டோகோபிளாஸ்மாவை வந்து அதுக்குள்ளே வந்து செலுத்திடுறாங்க. அப்போ இந்த டோகோபிளாஸ்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஓனாயை மட்டும் ரொம்ப வேகமான ஓனாயா, ரொம்ப விவேகமானதா, நல்ல வேட்டையாடுற திறன் உள்ளதாக மாற்றிடுச்சு. அப்படி மாற்றினோன்னே அந்த ஓனாய் கூட்டத்துக்கே அந்த ஒரு ஓனாய் தலைவனாக லீட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு சின்ன செல் உள்ளர போயிட்டு அதோடைய மெட்டபாலிசத்தையே மாற்றி அப்படியே அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாற்றி அந்த கூட்டத்துக்கே அதை தலைவனாக்கியிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதேமாதிரி 3ல் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இந்த டோக்சோபிளாஸ்மா அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதையும் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம பயமே இல்லாமல் அதிவேகமாக கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, ரிஸ்க் எடுத்து ஒரு சில விஷயங்களை செய்ய வைக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கோ இல்லை எனக்கோ அதிக பைக் ஓட்டுற ஸ்பீடாக போகிற பழக்கம் இருக்குது, இல்லை எதையாச்சும் துணிச்சலாக பண்ணுற பழக்கம் இருக்குது, அது ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு அங்கே உள்ளர போய் குதிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா மேபி வி ஆர் அஃபெக்டட் பை டோகோபிளாஸ்மா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மோரார்லெஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளை வந்து ஒரு எலிமேர் தான் வந்து ஆக்கிரும். எப்படி அப்படின்னா அது வந்து பூனைக்கு வந்து தான் இறை அப்படின்னு தெரிஞ்சு அங்கே வந்து ரிஸ்க் எடுத்து ஓட வைக்கிது இல்லையா, அதே மாதிரி தானே கீழே விழுந்துருவோன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து ஸ்பீடாக வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளும் எலியும் ஒன்று தானே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இன்சிடென்ட்ஸ் வந்து ஞாபகம் இருக்கா, தேவையே இல்லாத இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டோக்சோபிளாஸ்மா வந்து நம்ம உடம்புல இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸ்டே டியூன், டேக் கேர், பை.